இங்க வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வேதாமத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினார். தொடங்கும் போது அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்தை விரித்த போது அங்க இப்படியாய் அவர் வாசிக்க தொடங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மீதும் ஆண்டவருடைய ஆவியானவர் கண்டிப்பா கூட இருக்கிறார். பாருங்க, உங்க ஒவ்வொருவர் மீது ஆண்டவருடைய அழைப்பு இருக்கிறது. நான் எப்போ சொல்கிற வார்த்தையை உங்களை ஞாபகப்படுத்த திரும்ப சொல்றேன். ஆண்டவருடைய அழைப்பு இல்லாமல் இந்த இரவு வேளையில் இந்த ஆலயத்துக்குள்ள எந்த தெய்வ பிள்ளைகளால் இங்களை வந்திருக்கவே முடியாது. பாருங்க, ஆண்டவருடைய அழைப்பு இல்லைன்னா நம்முடைய சுய பலத்துல கண்டிப்பா இங்க யாராலையும் வந்திருக்க முடியாது. நான் என் சபைக்கு எப்பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், ஒரு ஜெபத்துக்கு ஆலயத்துல வராங்களா, ஒரு விஷயத்துக்கா போய் விண்ணப்பத்தோடு அழுது புலம்புகிறாங்களா, ஆண்டவருடைய அழைப்பு இல்லாமல் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஆண்டவர் யாரை எந்த இடத்துல அனுப்புகிற தெய்வம் அல்ல. இன்னைக்கு இந்த இரவு வேளையிலும் நான் நிச்சயமாய் நம்புகிறேன், உங்களை கொண்டு வந்தவர் ஆண்டவர், உங்களோடு கூட அந்த ஆவியானவர் இன்றைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். பாருங்க, அவர் என்ன பண்ணுகிறார்னா, இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரை அவர் அழைத்தது வர தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண உங்கள் ஒவ்வொருவரை அபிஷேகித்து இருக்கிறார். எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் அபிஷேகித்து இருக்கிறார். சில இடங்கள்ல சின்ன பிள்ளைகளை பார்த்தா தெரியும். ஸ்கூல்ல படிக்கும் போது நம்மளால கூட முடியாது. நாங்க எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்கூல்ல போகும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, புதிய ஏற்பாடு, இதெல்லாம் எங்க பேக் உள்ள அடுக்கி வைப்போம். புக்கை விட தான் அதிகமா கொண்டு போயிருப்போம். அது அன்னைக்கு அந்த ஆவிக்குரிய வாஞ்சல கொடுத்தோமான்னு கேட்ட அன்னைக்கு தெரியாது. இந்த புக்கு என்ன பண்ணுவோம், இந்த பைபிள் எடுத்து இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் புதிய நியமத்தை எடுத்து இந்த பேக் உள்ள அடுக்கி வச்சிருப்போம். இது மாதிரி இந்த பிபிஎஸ் டைம்ல எல்லாம் சில புக்கு கிடைக்கும் பாருங்க, இதை எடுத்து என்ன பண்ணுவோம்னா எங்க பேக் உள்ள வச்சிருவோம். நீங்களும் பிள்ளைகளும் பண்ணி இருக்கலாம் நான் நினைக்கிறேன், நீங்க செஞ்சிருப்பீங்க உங்க வாழ்க்கையிலையும். இது எதற்காகனா, ஸ்கூல்ல போவோம். ஸ்கூல்ல போயிருந்து இது அவர்களுக்கு கொடுக்கும்படியாக அல்ல, உண்மையா சொன்னா இது அவங்களுக்கு காண்பிக்கும்படியாக இதை எடுத்து பேக்ல 1 2 இல்ல 10 20 இருக்கும் அடுக்கி வச்சிருப்போம். பிள்ளைகளுக்கு அது எல்லா மதத்தில் உள்ள பிள்ளைகளும் சேர்ந்து படிப்பாங்க. நண்பர்கள் எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள் தான். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பாடம் எடுத்து சில டைம்ல போர் அடிக்கும் போது திடீர்னு நம்மள தெரியாமலே பேகுடைய அறை என்ன பண்ணுவோம், ஓபன் பண்ணுவோம். இத பண்ணிட்டு இதுக்கு உள்ள இருந்து பக்கத்துல இருக்கிற நண்பனுக்கு இந்த புக்கில் உள்ள அந்த படத்தை என்ன எடுத்து செய்வோம், காட்டி கொடுப்போம். பிபிஎஸ் புக்குன்னா அது இல்ல சில நம்பிக்கையின் புஸ்தகம், இப்படி எல்லாம் சில நம்ம ஆவிக்குரிய பாதையில் உள்ள இந்த சில இடத்துல படங்களை போட்டிருக்கும். நம்ம இதுல எந்த இடத்துல அந்த வழியை கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க. இது நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் காட்டி கொடுப்போம். அவன் இந்து மதமா இருப்பான், இல்ல இனி ஒரு மதத்தை சார்ந்தவர்களா இருப்பாங்க. அப்ப இது பார்க்கும் போது என்ன செய்யுதுன்னா, அவன் பார்த்துட்டு நமக்கு அந்த நேரத்துல அறிவே இருக்காது. அவன் கேட்பான், எனக்கு ஒரு புக்கு தருவியான்னு கேட்பான். நம்ம சொல்ல, நீ வச்சுக்கோ. ஒன்னு அவன் பக்கத்துல இருக்கிறவன் என்னன்னே தெரியாது, அவனும் கேட்பான், இது அந்த புக்கு எனக்கு ஒரு புக்கை கூட. அவன் எதற்காக வாங்கியிருப்பான் தெரியுமா, அந்த பீரியட்ல என்ன செய்யும், போர் அடிக்கும். அப்போ அதனால என்ன பண்ணோம், நம்ம எல்லாம் டெஸ்க்கு மேலதான் பேக் வச்சிருப்போம். இந்த பேக்குள்ள என்ன பண்ணிருப்போம், இந்த புக் இருக்கும். அங்க டீச்சர்ஸ் பாடம் எடுக்கிற அந்த புக்கு பேக்கு மேல இருக்கும், இந்த புக்கு பேக்கு உள்ள இருக்கும். கொஞ்சம் பக்குவான் பாப்பா அதுல என்ன இருக்குதுன்னு பாப்பா. அப்போ அன்னைக்கு அது பார்த்தாங்க, அவங்க கேட்டு வாங்கினாங்க. பைபிள் இத போலதான் அன்னைக்கு சின்ன பிராயத்துல தெரிஞ்சது செஞ்சதா இல்ல, அவங்க கேட்பாங்க ஏதோ புதுசா இருக்குது, இதனால அவங்க வாங்குவாங்க. இதனால என்ன யூஸ்னா, இதனால என்ன நடக்குதுன்னா, ஆண்டவருடைய ஒரு சித்தம் உங்களுக்குள்ள இருக்குது. பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறு பிள்ளைகளாகிய உங்களை கொண்டும் ஆண்டவர் உங்களை தெரியாமலே சில ஊழியத்தை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். உங்க சின்ன பிராயத்திலே உங்களை தெரியாமலே ஆண்டவர் உங்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பாருங்க, கடந்த நாள் அதுல ஒரு நண்பனை நான் பார்த்தேன். அவன் ஆண்டவர் அறியாதவன் தான். அவன் ஒரு கடை போட்டிருக்கான். அங்க நான் கொடுத்த அந்த நியூ டெஸ்ட்மெண்ட், என்கிட்ட கூட அன்னைக்கு நியூ டெஸ்ட்மெண்ட் இல்லங்க பாருங்க. ஆனா அவனிடத்துல அன்னைக்கு நான் 3ஆம்
கிளாஸ்ல கொடுத்த அந்த புதிய ஏற்பாடு அவன் கையில இருக்குது. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் அறியாதவன். அவன் என்னிடத்துல சொன்னது ஒண்ணு மட்டும்தான், நண்பா, நான் நீ அன்னைக்கு அது தந்த இதை யாரை தெரியாம நான் படிப்பேன். என் வீட்டுல இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தான், ஆனா என் கடைக்குள்ள இதை ஒளிச்சு வச்சிருப்பேன். அப்போ ஆண்டவர் தெரியாமலே உங்களை கொண்டு அழைத்த ஆண்டவர் உங்களை தெரியாமலே பல இடங்கள்ல அவர் கொண்டு சேர்க்கிறவரா இருக்கிறார். நாம் அவருடைய அழைப்புல காத்திருக்க வேண்டும். ஒருவேளை அந்த வாலிபை அன்னைக்கு இது அந்த டைம்ல அவனுக்கு அது தெரியாம இருக்கலாம், அந்த டைம்ல அவனுக்கு அது புரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவன் நல்ல ஒரு வேலையை பார்க்கிறான். ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு வேலையை பார்த்து மீதியுள்ள நேரங்கள் ஒரு தனியா ஒரு கடையை போட்டு அவருடைய தொழிலை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எங்க எல்லாம பிரயோஜனப்படுது பாருங்க. ஆவியானவர் உங்க கூட இருந்தா இந்த வசனம் அவனை என்ன செய்யும்? உடைந்த உள்ளத்தை அது திரும்ப உருவாக்கும். அப்ப நம்ம இந்த நாட்கள்ல ஒருவேளை நீங்க ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள், இந்த ஆராதனைகள், இந்த விண்ணப்பங்கள் நிச்சயமாகவே நீங்கள் யாருக்காக விண்ணப்பம் ஏறெடுத்தீர்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் வருகிற நாட்கள்ல அவர் சந்திக்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சந்திப்பார் பாருங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்மளை தெரிந்தெடுத்தது உடைந்த உள்ளத்துக்கு ஆறுதல் கூறும்படியாக. பல நேரங்கள்ல நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளே ஒரு ஆள் ஆறுதல் சொல்லலாம், யாராவது இருப்பாங்களான்னு நமக்கு ஆறுதல் சொல்ல யாராவது வருவாங்களான்னு கெஞ்சுகிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரை அறிந்தவர்களானாலும் ஆண்டவரை தெரியாத பிள்ளைகளா இருந்தாலும் ஒரு நேரம் ஒரு நிமிடமாவது எனக்கு ஆறுதல் சொல்ல யாராவது இருப்பாங்களா? சிலர் வியாதியா படுத்திருப்பாங்க பாருங்க, தீரா வியாதியா இருக்கும், மரண கட்டுகள்ல இருப்பாங்க. அவங்கள பார்த்து டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்லி இருப்பாங்க, நீங்க எப்படி இனி பிழைக்கிறது இல்லை. அதை கேட்டு அவங்க வருத்தத்தோட என்ன செய்வாங்க? இருதயம் உடைஞ்சு போயிருப்பாங்க. அந்த இடத்துல தான் அவங்க எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உங்களை என்னை, அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய வல்லமை அவங்களுக்கு ஆறுதல் கூறும்படியாக என்ன செய்கிறார்? அவங்க எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. பல நேரங்களில் நீங்க உடைக்கப்பட்டு வியாதியில இருப்பீங்க, தீராத வியாதியில ஒரு பலகீன ரொம்ப கட்டுக்குள்ள இருந்துட்டீங்க. உதாரணத்துக்காக நான் அங்க ஜெபிக்க வாரேன்னு இருக்கட்டும், நான் ஜெபிக்க வந்தேன், நான் ஜெபிக்க வந்துட்டு நான் உங்களிடத்துல சொல்றேன், இந்த வியாதி வந்துச்சுன்னா எப்படியும் உருப்பட போறதுல சாவுதான் வரும்னு சொன்னா நீங்க அடுத்த நாள் என்ன செய்வீங்க? உங்க வீட்டுக்குள்ள நான் வாரதை நீங்க விரும்புவீங்களா? யாராவது? யாரும் விரும்ப மாட்டோம், என்னையும் சேர்த்துதான். அந்த வியாதி ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், உங்களை சேர்ந்தவர்களுக்கு இதுல இருந்து விடுதலை வராதுன்னு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். ஆனாலும் நாங்க ஜெபிக்க வர, உதாரணத்துக்காக சொல்றேன், இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தைக்கல்ல நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தது உங்களுக்கு ஆறுதலா, இதுல ஒரு பிரச்சனை இல்லை, ஆண்டவர் பார்த்து கொள்வாரு, நமக்கு ஜெபிப்போன்னு சொன்னா நீங்க அந்த கிடக்கையில என்ன செய்யும்? உங்களுக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் வரும். அதற்காக தான் கர்த்தர் தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுப்பா நம்ம மற்றவங்களுக்கு ஆறுதல் கூறும்படியாக, மற்றவர்களுக்கு தேறுதல் கூறும்படியாக, ஆஸ்வாசத்தை பகரும்படியாக தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். நாம எல்லாரும் அதான் விரும்புறோம். நம்ம கூட யாரு சார்ந்து கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, ஆறுதல் பேசுவாங்க, அவங்க கூட இருப்போம். அப்போ இயேசுப்பாவை நம்ம அதான் அவர் ரொம்ப நேசிக்கிறோம். நம்ம கஷ்டத்திலோட அவர் என்ன செய்கிறாரு? ரொம்ப ஆறுதலை தர்றாரு பாருங்க. சில நேரம் ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்க, அந்த இடத்துல வேதாமத்துல திறக்கிறீங்க, சரி ரொம்ப வேதனையில தான், வேற வழியே இல்லாம இக்கட்டான சூழ்நிலையில என்ன செய்கிறீங்க? பைபிளை திறக்கிறீங்க. அந்த வார்த்தை என்னதான் இருக்கிறது? அது நமக்கு சில நேரங்கள்ல ஆறுதலை தருகிறது. சிலர் இதை பார்த்து சொல்லுவாங்க, சிலர் பரிகாசம் பண்ணுகிறது உண்டு, குறி வாக்கி எடுக்கிறாங்க, குறி பார்ப்பாங்க, அதாவது பைபிளை திறக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வசனம் ஒருவேளை நீங்க பைபிள் திறக்கும் போது அது எப்படி திறக்கிறீங்களோ தெரியல, அந்த வார்த்தை உங்களை பல நேரங்களில் தேற்றி கொண்டே இருக்கும். அந்த வார்த்தை நம்மளை ஆறுதல் கொடுத்து கொண்டே இருக்கும். சில நேரம் இந்த வார்த்தை என்ன செய்கிறது? நம்மளை புடமிட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ நம்மளும் இது போல என்ன செய்யணும்? நம்ம மற்றவங்களுக்கு ஆறுதல் கூறணும். யோபு 42ஆம் அதிகாரத்துல யோபுடைய சரித்திரம் பார்க்கும்போது 42ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா?
இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இங்க பார்க்கிறோம், தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். இவரே பாவம் முடியாம இருக்கிறார் பாருங்க. இவர் அவங்களுக்கு எங்க ஆறுதல் சொல்ல, இவர் அவங்களுக்கு எங்க. நம்ம என்ன நினைப்போம்? நம்ம நினைப்போம் நம்மளுக்கே முடியல, நம்ம கையெல்லாம் புண்ணா இருக்கு, நம்ம சரீரம் ஒரே அலர்ஜியா இருக்கு, ஒரே தீரா வியாதியா இருக்கு, நம்மளுக்கு கடன் பிரச்சனை மேல கடன் பிரச்சனை, நான் எப்படி அவங்களுக்கா ஜெபிக்க முடியும்னு நம்ம யோசிப்போம். ஆனா இந்த சூழ்நிலையில் வர யோபு என்ன செய்கிறார்? தன் சிநேகிதருக்காக அவர் வேண்டுதல் செய்ய தொடங்கினார். இன்னைக்கு உங்களை பார்த்து சத்துரு கேட்பான், நீங்க அடுத்தவங்களுக்கா ஜெபம் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, இதனால உனக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டா நீங்க அவங்களுக்கு சொல்லணும், கர்த்தர் என் சிறையிருப்ப கண்டிப்பா மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல நீங்க காத்திருந்தா, நீங்க மற்ற பிள்ளைகளுக்காக அழுது புலம்புகிற ஜெபம், நீங்க எல்லாருக்கா ஜெபிக்கிறீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்க பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இங்க வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும், வாலிப பிள்ளைகளுக்கும் தைரியமா சொல்ல முடியும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் அந்தந்த அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும் ஜெபிக்கிறவர்கள் எல்லாம் ஏசப்பா நமக்கு தந்திருக்கிற விசுவாசிகள். அவங்க எல்லாருக்காக வாழ்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒருவேளை ஆலயத்துல வர முடியாட்டா கூட இந்த வயதான காலங்கள்ல வர அவங்க வீட்டுல இருந்து எல்லாருக்காகவும் ஜெபிப்பாங்க. ஒருவேளை நம்ம பார்க்காம இருக்கலாம் பாருங்க, அவங்க குடும்ப ஜெபங்கள்ல வர நமக்காக ஜெபிக்கிற எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜெபங்கள் அவங்க எதற்காக ஜெபிக்கிறாங்க? ஜெபத்தினால என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்டா, நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் இன்னைக்கு நிவர்த்தியாக்குகிற ஆண்டவரா இருக்கிறார். உங்க தேவை என்னன்னு நல்லா ஆண்டவருக்கு தெரியும். யோபுடைய தேவை ஆண்டவருக்கு நல்லா தெரியும். யோபுக்கு ஒரு விடுதலை தேவை, யோபுக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து மாறணும். ஆனா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய ஆவியானவர், இன்னும் சொல்ல போனா கர்த்தராகிய தெய்வம் யோபுவோடு கூட இருந்தார். இந்த சோதனையில் எல்லாம் யோபுவோடு கூட கர்த்தர் இருந்தார். உலகம் சொல்லி இருக்கலாம் யோபுவோடு கூட ஆண்டவர் இல்ல, ஓ யோபுவோடு கூட இருந்த தெய்வம் கைவிட்டு இருக்கலாம், யோபுவை ஆண்டவர் வெறுத்து இருக்கலாம். இன்னும் நம்ம பாஷையில சொன்னா காண்கிறவங்க சொல்லுவாங்க, ஏதோ ஆண்டவருக்கு விரோதமாக பெரிய பாவத்தை பண்ணி இருப்பான், அதனாலதான் என்ன செஞ்சிச்சு, இவ்வளவு பெரிய தாங்க முடியாத வருடங்களா இந்த பலகீனம், ஓ சரீரம் எல்லாம் புடுபுடுத்து, ஓ இவ்வளவு நரகலான ஜீவிதம் சும்மாயா தெய்வம் சொல்லி இருக்கு, இம்மையிலும் அதற்குள்ள பிரதிபலம் உண்டுன்னு சொல்லி உலகம் முழுவதும் பரிகசிக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் யோபுவோடு கர்த்தர் கூட இருந்தார். யோபு கர்த்தரை விட்டு பிரியாம, ஆண்டவரை அவர் தூஷணமாய் பேசாம கர்த்தரை நம்புகிற மனுஷனாய் இருந்தார். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சில நெருக்கங்கள் கடந்த மாதத்தில் வந்திருக்கலாம். ஆனா அந்த நெருக்கத்தில் சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவரிடத்தில் விசுவசித்து நீங்க உங்க பிரச்சனைக்காக ஜெபிக்கும் போது, உங்க சிநேகிதர்களுக்காகவும் உங்க கூட ஆராதிக்கிற மற்ற பிள்ளைகளுக்காகவும் நேரமே ஜெபித்ததை விட இன்னும் அதிகமாக ஜெபிக்க தொடங்குங்க. கர்த்தர் சில சிறையிருப்பை இந்த நாட்கள்ல நீக்கி போடுகிற ஆண்டவரா இருக்கிறார். கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் உங்க சூழ்நிலையை மாற்றுவார். யோபு தன் சிநேகிதனுக்காக அவர் ஜெபிக்க தொடங்கினார், விண்ணப்பங்களை ஏறெடுக்க தொடங்கினார். அந்த நிமிஷமே ஆண்டவர் யோபுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற தொடங்கினார். இன்னைக்கு நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க தொடங்குவார். இந்த இடத்துல மற்ற பிள்ளைகளுக்காய் ஜெபித்தீங்க, உலகத்தில் உள்ள அநேக பிள்ளைகளுக்காய் ஜெபித்தீங்க. இங்க சொல்லாமலே உங்க இருதயம் உடைந்த அனுபவங்கள் இதற்குள்ள எத்தனையோ பேருக்குள்ளே உண்டு. ஆனா இந்த உடைந்த இருதயத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். ஒருவேளை சபை கண்டிருக்காது, நீங்க ஜெபித்தது உங்க பக்கத்துல இருக்கிறவங்க புரிந்திருக்க மாட்டாங்க. உங்களுடைய வாய்கள் அங்குமிங்கும் அசைகிற சத்தங்கள், வெளியே புறப்பட்ட வார்த்தைகள் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சரியாய் அதனுடைய புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா உங்க இருதயத்தின் நொம்பலங்கள், உள் உடைந்திருக்கிற அனுபவங்கள் கண்ட ஒரு ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட
இருக்கிறார். அவர் உங்கள் சிறையிருப்பை கண்டிப்பாக மாற்றுவார். கரங்களை தட்டி சொல்லுவோமா? கர்த்தர் இந்த மாதத்திலேயும் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். யோபுவை பார்த்து சொல்லி இருப்பாங்க, பிசாசு அவன் கூட இருக்கிறார். அவன் கூட ஆவியானவர் இல்ல, ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் யோபுவோடு கூட இருந்தார். அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை தான் நான் நீங்கள் ஆராதிக்கிறோம். இவருடைய சூழ்நிலை மாறினது. இன்னைக்கு இந்த இரவேளையிலும் நம்முடைய சூழ்நிலை மாறணும். யோபு போல நம்முடைய சூழ்நிலை மாறணும். பாருங்க, நம்மை சோதித்து பார்ப்பார். ஆனா சோதித்த பிறகு, சுத்த பொன்னாய் விளங்கின பிறகு அடுத்து பின்ன சோதிக்க விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்க விடாத ஆண்டவர். நீங்க ஆண்டவருக்குள்ள காத்திருக்கணும். ஆண்டவருக்குள்ள காத்திருக்கணும். செபிக்கும் போது தரிசனங்களை பார்க்கிறோம். சில நேரங்களில் படுத்து தூங்கும் போது நல்ல சொப்பனங்களை பார்க்கிறோம். அந்த சொப்பனம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். யோபுவே சொல்லி இருக்கிறார். யோபு 33ஆம் அதிகாரம். ஒரு விஷயம் நம்ம சிந்தையை மாத்துவோம். யோபு 33ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? கனநித்திரை மனுஷன் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் தரிசனமான சொப்பனத்திலே போதும் மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி என்ன செய்கிறாரா? கன நித்திரை மனுஷன் மேல் இறக்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில். சோமனும்போ விழித்திருக்கும் போது தரிசனத்தை பார்க்கணும். ஒருவேளை வீட்டுல போய் நீங்க தூங்குறீங்கன்னு வைங்க, இங்க இல்ல, வீட்டுல போய் நீங்க தூங்கும் போது அயர்ந்த நித்திரை வரும். ரொம்ப கன நித்திரை, எழும்பவே முடியாத நித்திரையா இருக்கும். அதுல பார்க்கிற உங்க இந்த வேதனையோடு போய் படுத்திருப்பீங்க பாருங்க. இந்த துன்பத்தோடு படுத்திருப்பீங்க. நீங்க உண்மையான உங்க தொழில உண்மையா இருந்திருப்பீங்க, வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருந்திருப்பீங்க, ஊழியத்துல உண்மையா இருந்திருப்பீங்க, செபத்துல உண்மையா இருந்திருப்பீங்க. ஆனா எல்லாவரையும் பொய் 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 என்கிற வார்த்தை தான் உங்க மேல சுமத்தப்பட்டிருக்கலாம். பொய்யாய் செய்கிறாங்க, ஓ தப்பு பண்றாங்க, இப்படிப்பட்ட நிந்தைகள் தான் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட நெருக்கத்தோட சில நேரம் நீங்க உடைந்து போய் நீங்க படுத்து தூங்கும் போது நீங்க பார்க்கிற சில சொப்பனங்களை என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஆசீர்வதித்து தருகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட இருந்தா நீங்க பார்க்கிற சொப்பனம் வர ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். சிலர் எல்லாம் நல்ல சொப்பனம் பார்ப்பாங்க, உன்னதத்துல இருக்கிற மாதிரி, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற மாதிரி. இப்படிப்பட்ட சொப்பனம் இருக்கிறது. சிலர் எல்லாம் சொப்பனம் பார்ப்பாங்க, பைக்ல கீழே போனது போல இருக்கு, தெங்கின் மண்டையில உயரத்துல இருந்தது போல இருக்கு. தூக்கம் எழும்பி பார்த்தா என்ன செய்யும்? கட்டில தான் படுத்து தூங்கி இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு பாஸ்டர் இது மாதிரி தான் இந்த சொப்பனத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினாரா. இவர் பண்ணி முடிச்சு அடுத்த வாரம் வந்தப்போ ஒரு விசுவாசி ஓடி வந்தாரா. ஓடி வந்துட்டு இது மாதிரி ஒரு அர்த்தத்தை சொல்லும்படியாக, பாஸ்டர் நான் கார்ல போயிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு தெங்குக்கு மண்டையில இருக்கிறத பார்த்து அதுக்கு அர்த்தம் சொல்லுனாரா. அவர் அங்க எங்கேயும் பார்த்தார். அவர் கடைசியில சொன்னாரா, இதுக்குள்ள அர்த்தம் எனக்கு தெரியாது. அன்னைக்கு ஆதி காலத்துல பழைய நியமத்துல தானியேல் சொல்லி ஒரு ஆள் உண்டு, அவருக்கு நல்ல வியாக்கியானம் உண்டு. நீ ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி அவன்கிட்ட கேட்டான அவர் உனக்கு சொல்லி தருவாருனாரா. அப்போ அவருடைய சொப்பனம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? நேர போய் மண்டையில இருக்க மாதிரி இருந்துச்சு. உண்மையா சொல்றேன், ஒரு போதகர் சொன்ன ஒரு சாட்சி, டிபிஎம் பாஸ்டர் சொன்னது. அப்போ இதுதான் மனுஷனுடைய நிலைமை பாருங்க. வியாக்கியானம் அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல அப்படிப்பட்ட சொப்பனம் இருக்குது. சிலர் அப்படி அல்ல, அழகான சொப்பனத்தை பார்ப்பாங்க. அவங்க வாழ்க்கைக்கும் சொப்பனத்துக்கு எந்த சம்பந்தம் இருக்காது பாருங்க, எந்த சம்பந்தம் இருக்காது. அவங்க சொல்றது பார்த்தா அவ்வளவு மனோகரமான ஆசீர்வாதமான வீடாகட்டும், சொத்து சுதந்திரமாகட்டும், பிள்ளைகளே இருக்காது, வருஷங்கள் கழிந்திருக்கும். ஆனாலும் பிள்ளைகளை குறித்த தரிசனங்கள், ஒருவேளை ஆத்துமாக்களே இருக்காது, வழியே இருக்காது வீட்டுக்கு செல்ல. ஆனா அவங்களுக்குள்ள சொப்பனம் என்ன இருக்கும்? வீட்டுல கார்ல போறதா பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா இந்த சொப்பனம் என்ன செய்யுது? நாட்கள் கழியும் போது ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைக்கு கர்த்தர் அதையும் நிவர்த்தியாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார்.
யோபு அதான் சொல்றாரு பாருங்க, கன நித்திரையை கொடுக்கிற ஆண்டவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி, அம்மா உங்க செவிக்கு நம்ம காதுகளுக்கு அவர் செய்ய வேண்டிய சில சித்தங்களை அவருடைய திட்டத்தை ஒருவேளை சொப்பனமாய் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை தரிசனம் நாம் பார்க்க முடியாம இருந்தாலும் சொப்பனத்தை பார்த்து அந்த சொப்பனத்திலே தரித்திருக்க முடியும்னா, யோசேப்பு கண்ட சொப்பனத்தை கர்த்தர் நிவர்த்தியாக்குனது போல, யாக்கோபு கண்ட சொப்பனத்தை கர்த்தர் நிவர்த்தியாக்குனது போல, யாருக்கும் வேண்டாத இடத்துல ஒரு கல் எடுத்து தலக்கு மாட்டுக்கு வச்சு படுத்து தூங்கின யாக்கோபு கண்டது சொப்பனம் தான். ஆனா கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுத்தார். எல்லாரும் இந்த இடத்துல லூசு, யாருக்கும் வேண்டாத இடம்னு சொன்ன போதும் யாக்கோபு சொன்னாரு, இது எனக்கு பெத்தேலா இருக்குது, தேவனுடைய பவனம், தெய்வத்தின் பவனம். இன்னைக்கு இந்த இரவேளையிலும் உங்க வீடு, நீங்க இருக்கிற இடம் பலருக்கு ஒரு காலத்துல அது லூசா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க என்னைக்கு வாங்குனீங்களோ, நீங்க என்னைக்கு அதுல வாழ தொடங்குனீங்களோ, என்னைக்கு அதற்குள்ள காலடி எடுத்து வச்சீங்களோ, அந்த நாள் முதல் அது ஒரு பெத்தேலா இருக்கணும். நீங்க செய்கிற வேலை என்னைக்கு நீங்க தொடங்குனீங்களோ அன்னைக்கு தொட்டு அது ஒரு பெத்தேலா இருக்கணும். அதற்காக நானும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், அவருடைய சித்தத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய சித்தத்துக்காக காத்திருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் காத்திருப்பது நல்லது. நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது, நம்ம விருப்பத்துக்கு நாம் எதையும் செய்யவும் கூடாது. ஆண்டுடைய சித்தத்துக்கு காத்திருக்கணும். ஒண்ணு, ஆண்டுடைய சித்தத்துக்கு காத்திருந்தா கொஞ்சம் காலம் தாமதமானாலும் நஷ்டம் வராம முடிந்த அளவுக்கு என்ன செய்வாரு, நம்மளை பாதுகாத்து, கொஞ்சம் நெருக்கம் இருக்கும், பட்டினி இருக்கும், ஆனாலும் நம்ம திருப்தியா நடத்துவார். ஏன்னா நம்ம சித்தத்துக்கு எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டுடைய சித்தம்னு சொன்னா எல்லாத்தையும் கடைசியில இந்த மண்பானை அடிச்சு உடைச்சு ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டா, இல்ல ஒரு சாக்குக்குள்ள போட்டா எப்படி இருக்குமோ அந்த நிலைமையா இருக்கும். நம்முடைய சித்தப்படி செஞ்சா, இன்னைக்கு நாம் நம்முடைய சித்தப்படி செய்யக்கூடாது, ஆண்டோடைய சித்தத்துக்கு காத்திருப்போம். ஆண்டவர் உங்களுக்கு தந்த தரிசனத்தை விட்டே விடாதீங்க. நம்ம சில நேரம் அடி கொண்டா கூட சிலருக்கு ஒரு சுபாவம் உண்டு, எவ்வளவுதான் ஆண்டவர் கூப்பிட்டு அடி கொடுத்தாலும் நம்ம எல்லாரும் அப்படிதான், என்னையும் சேர்த்துதான், எவ்வளவுதான் அவர் அடி தந்தாலும் என்ன செய்வோம், நம்ம திருந்த மாட்டோம், நம்ம அதுல என்னவும் செய்யவே மாட்டோம். பழைய ஒரு ஆளிடத்துல கொஞ்ச நேரம் ஒரு வயதான ஒரு ஐயாவிடத்துல நான் பேசி கொண்டிருந்தேன். அவர் அப்ப இப்படியா சொன்னாரு, சில மாடுகள் ஒரு இடத்துல மேய்ந்து கொண்டிருந்ததா, இது மேய்த்து விட்டு அந்த இடத்துல என்ன செஞ்சுச்சா, அது படுத்துருச்சா, மேய்ஞ்சு வயிறு திருப்தியா மேய்ஞ்சிச்சு. அந்த எஜமானன் போய் இந்த மாடை அடைக்கிறான், சாயந்தரமானது வீட்டுக்கு போகணும். அப்போ அந்த மாடுடைய அந்த தொழுவத்திலே கொண்டு அடைக்க வேண்டும். அதற்காக அந்த எஜமானன் போய் கூப்பிட்டாராம். கிட்டத்தட்ட அந்த 2-3 இருந்த மாடுல மீதி உள்ள மாடுகள் என்ன செஞ்சிச்சு, எழும்பிடுச்சு. ஒரே ஒரு மாடை எழுப்பி பார்த்தாரு, அது எழும்ப மாட்டேன், நல்ல திருப்தியா சாப்பிட்டுச்சு, அதுக்கு இனி ஒரு குறவு இல்லை. எழுப்பி பார்த்தாரு, எழுப்பல. அப்ப இந்த மாடு மேய்க்கிறவங்க மாடை குறித்து தெரியும், அது எதுவும் சொல்லி கேட்காட்ட அதை வாழை பிடிச்சு என்ன செய்வாங்க, ஒரு இழுப்பு தூக்கி விட்டு அது கண்டிப்பா எழும்பும். இப்படி பண்ணிட்டு என்ன செய்யலையா, இந்த மாடு எழும்பவே இல்லை பாருங்க. அவர் ரொம்ப வருத்தாய் போச்சு. இவர் என்ன பண்ணார்னா, இந்த மாடை என்ன பண்ணார்னா மீதி உள்ள மாடை கூட்டிட்டு போனார், இது வருமானம் பார்ப்போம். இது அந்த இடத்துல இந்த அணங்கவே இல்லை. அந்த 2 மாடை கொண்டு தொழுவத்துல கொண்டு கட்டிட்டு மேய்ச்சல் வெளியில நிக்கிற இந்த மாடை நீ என்ன செய்யணும், அதுக்கு வேற கேடொன்னும் கிடையாது, சிலதுக்கு உடம்பு முடியாம இருக்கு, ஆனா இதுக்கு அப்படி ஒண்ணும் இல்லை, அது வேணும் நாங்க படுத்திருக்கு. எதுவும் பண்ணி பார்த்தாரு, செய்கிற மாதிரி இல்லை. அப்ப அவர் என்ன பண்ணாராம் தெரியுமா, கொஞ்சம் பச்சை மிளகு இருக்கு பாருங்க, ஒரு கடையில போய் கொஞ்சம் பச்சை மிளகு வாங்கினாராம். இவர் நடந்து போகிற பாதையில உண்டா, இதே கொஞ்சம் கையில வாங்கி வச்சுட்டு இவர் அப்படியே நடந்து சென்றார். இவருக்குள்ள ஒரு சிந்தை, ஒண்ணு நான் போகும்போது இந்த மாடு எழும்பி வந்துச்சுன்னா அது தப்பிச்சது, இல்லைன்னா என்ன செய்யணும் தெரியுமா, அவர் அங்க பக்கத்துல போனாராம். போய் பார்த்தப்போ அங்க அந்த மாடு எழும்புற மாதிரி இல்ல. திரும்ப தட்டி பார்த்தாரு, எழுப்பி பார்த்தாரு, வாழை பிடிச்சு எழுப்பி பார்த்தாரு, அணங்கவே இல்லை. அவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ள மாடு திடீர்னு அது எழுமாம இருக்குது. கையில இருந்துச்சு இல்ல இந்த பச்சை மிளகு, 4 நல்லது போல அங்க இந்த இடத்துல கல்லுல வச்சு தள்ளி அது கண்ணுல கொண்டு தேய்ச்சி கொடுத்தாராம்.
தேய்ச்சதான் உண்டா. அதுவரை எலும்பாத மாடு துள்ளி குதிச்சு அங்க எங்க பிறண்டு நேர வீடுக்கு ஓடி போச்சுதான். அந்த மனுஷன் இப்படியா சொன்னாரு, நான் எவ்வளவு அன்பா சொல்லி பார்த்தேன், பாசமா இழுத்து பார்த்தேன், வலிச்சு இழுத்து பார்த்தேன், அணங்குற மாதிரி இல்லை. என் கோபத்துல என்ன பண்ணிட்டேன், இந்த முளவை கொண்டு தேய்ச்சி கொடுத்தேன். அது இருக்கிய இடத்துல இந்த துள்ளி சாடி நானும் நினைச்சேன் இது ஒருவேளை முடியாம இருக்கும், இல்ல என்னதான் ஆச்சுன்னு தெரியல. அது நேர தொழுவத்தில் அது வந்துட்டு, அப்போ சில நேரங்கள்ல நான் அப்பதான் யோசித்தேன், சில நேரங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை சொல்லி பாக்கியாரு. ஒரு வழி இல்லைன்னா ஒரு பச்சை மிளவ கொண்டங்கிற அவரை நம்மளை நடத்த முடியும். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல சொல்லி பார்க்கிறாரு, மக்களை இப்படி வாடா, நம்ம கேட்கிற மாதிரி இல்ல. கடைசியில பாப்பாரு, சைடுல ஒரு தட்டு கிடைக்கும், அதுக்கும் கேட்க மாட்டாரு. ஜோமனு சொல்லுவாரு, அதுக்கும் கேட்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் எங்க முளவ போட்டா நம்ம நல்ல கண்ணை திறந்திருந்த அழுவோன்னு நல்லா தெரியும். ஆண்டவருடைய சித்தத்திற்காக ஒரு மனுஷனை கொண்டு வரணும்னு அவர் எதிர்பார்த்து, அவருடைய தரிசனம் உங்க மேல இருக்கும்னா, அவருடைய அழைப்பு இருக்கும்னா, அவர் உங்களை எங்கேயும் விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நினைக்கிறது உண்டு, 2 ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கலாம். இல்லைங்க, நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை கர்த்தருக்கு செய்தாக வேண்டும். அப்போ சொப்பனம் கண்டாக ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை உங்களுக்கு நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். யோபு தன் சிநேகிதனுக்காக விண்ணப்பம் செய்தார். செய்தபோது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். நான் இவ்வளவு சொல்ல காரணம், ஆண்டவருடைய கரம் யோபுவோடு கூட இருந்தது. ஆண்டவருடைய அழைப்பு யாரோடு கூட இருந்துச்சு, யோபுவோடு கூட காணப்பட்டது. இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் முதல் கீழே வாசிக்க கேட்போமா? கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் நிறுத்தி சுற்றி நடக்க பண்ணினார். வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, மிகவும் அவைகள் உலர்ந்ததுமா இருந்தது. என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, போது தேவரீர் அதை நீர் அறிவீர் என்று. இங்க வாசிக்கிறோம், ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு விட்ட ஆவியானவர் கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில், அப்ப ஆவிக்குள்ளாக்கினார். இந்த தீர்க்கதரிசியை ஆவிக்குள்ளாக்குகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்போ நம்ம சாதா ஒரு மனுஷனா இருக்கிறோம், நமக்குள்ள இந்த ஆவியானவர் கூட இருக்கணும், தெய்வம் நம்ம கூட இருக்கணும். ஆண்டவர் கூட இருந்தால் அவர் நம்ம கூட பேசிக்கொண்டே இருப்பார். கர்த்தரோடு கூட எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். பாருங்க, ஆண்டோடத்துல பேசுறதுல ஒரு லிமிட் கிடையாது. நமக்குன்னா சரியா 12:30 டைம் சொல்லியாச்சு பாருங்க, இல்லைன்னா 1 மணி. இந்த 12:30க்கு அப்புறம் போனா எவ்வளவு தான் நம்ம ஆவிக்குள்ள இருந்தாலும் நம்ம இருதயத்தினுடைய அனுபவம் அப்ப தெரியும். நான் சில நேரம் யோசிப்பேன், நம்ம இருதயத்துல நினைக்கிறது வெளியே சத்தமா கேட்கும்னா ஒவ்வொரு ஆளுடைய குமரன் என்ன செய்யலாம், ஆராதனுடைய டைம் முடிகிறப்ப, அது என்னைக்கா இருக்கட்டும், இந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா 12:30 தாண்டிச்சுன்னா நம்ம வாட்ச பார்ப்போம், போனை பார்ப்போம், கிளாக்க பார்ப்போம், வாட்ச பார்ப்போம், போனை பார்ப்போம், கிளாக்க பார்ப்போம். நம்ம இருதயம் பின்ன என்ன செய்கிறது இல்ல, இந்த ஆவிக்குள்ள இருக்கு. அது எல்லாரும் ஒண்ணு போலதான். சிலர் ஆவிக்குள்ள இருக்கிறாங்க, இல்ல சொல்லல, டைம் பார்க்காம இருக்கிற தெய்வ பிள்ளை. நீங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது, டைம் எல்லாம் பார்க்கறது இல்ல. நான் எல்லாம் சில சின்ன வயசுல நான் பார்த்திருக்கிறேன், எப்படா டைம் முடியும், எப்படா. என் பிள்ளை இடத்துல கேட்டா சின்ன ஒரு வாட்டி இப்படியாய் சொன்னா, அப்பா எப்பப்பா முடியும்னா, நான் சொன்னது கொஞ்சம் டைம் ஆகும் இல்ல தாத்தா, நிறுத்துவாங்க. அப்பதான் அவன் திருப்பி சொல்றான், தாத்தா எப்ப என்ன ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லு. அவனுக்கு தெரியும், என்ன ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி எப்ப சொல்லுதோ அப்ப என்ன செய்ய
செய்யும், கூட்டம் முடியும். அதுவரை என்ன செய்யாது, நம்ம கூட்டம் முடியாது, நல்லா தெரியும். இனி நீங்க யோசிச்சிருக்கீங்களா, அதுவரை நம்ம சைலண்டா இருந்தாலும் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லும் போது அதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா சொல்லுவோம். நம்ம ஆவிக்குள்ளதான் இருக்கிறோம் பாருங்க, ஆனாலும் நமக்குள்ள ஒரு சந்தோஷம். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, இதுக்கப்புறம் இனி எந்த பேச்சும் கிடையாது, கூட்டம் முடிய போது. அடுத்த ஆசீர்வாதம் தான் நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ இது நடக்கும்னு தெரியும்போ நமக்குள்ள வருகிற ஒரு சந்தோஷம். இத போலதான் நம்மளை அழைச்ச ஆண்டவர், அவர் உங்களை கொண்டு நடத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். ஆனா அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் போது சில நேரம் நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா என்கிறத சோதிக்கும்படியாக சில கேள்விகள் நம்மோடு ஆண்டவர் கேட்பார். அந்த கேள்வியில நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, சோர்ந்து போகாம ஆண்டவரிடத்துல தைரியமா அதற்குரிய புத்தியான வார்த்தையை சொல்ல நம்ம படிக்கணும். ஞானமா ஆண்டவரிடத்துல நம்ம போய் சொல்லணும். இங்க அவர் அழகா சொன்னார் பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்று. ஆண்டவர் அறிவார். எனக்கு இருதயத்தின் நினைவு அவர் ஒரு வார்த்தையில சொல்லி இருக்கலாமே, நான் விசுவசிக்கிறேன், இல்ல நான் விசுவசிக்கல, ரெண்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். ஆனா அவருடைய இருதயத்தின் நினைவு, என் இருதயத்தின் நினைவு நீர் அறிவீர் ஐயா என்று என்னாரு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம தேவைகளை நம்ம புரிந்துங்க வந்திருக்கிறோம். தேவையில்லாம யாருமே இல்லை, தேவை எல்லாருக்கும் உண்டு. தேவை இல்லைன்னு சொன்னாலும் கண்டிப்பா நமக்கு தேவை உண்டு. ஆனா நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஏசப்பாடத்துல சொல்லணும், என் தேவையை நீர் அறிவீர் ஐயா, அதை அறிந்து எங்களுக்கு கொடுங்கப்பா. நீங்க செய்ய நினைக்கிறது என்ன செய்யுங்க, நீங்க அதை மாதிரி செய்யுங்கன்னு இவர் ஆண்டவரிடத்துல தாழ்த்தினார் பாருங்க. இன்னைக்கு இதே மாதிரி அந்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்மை தாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும். இந்த வார்த்தை இவர் ஆண்டவரிடத்துல சொன்ன உடனே அந்த ஆவியானவர் அவர் பேசுகிறார் பாருங்க. இவர் பேசும்போது அடுத்துதான் யோசிச்சிருப்பாரு, இதை விட நான் என்ன செஞ்சிருக்கலாம், ஒருவேளை இது நடக்காதுன்னே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிருக்கலாம் அவர் ஒருவேளை நினைச்சிருப்பாரு. ஏன்னா அதனுடைய அடுத்த வசனம் கீழே வாசிங்க. அப்பொழுது அவர் உரைத்து என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கேளுங்கள், ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள், உங்கள் மேல் சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லுங்கள். இப்ப இந்த ஆவியானவர் என்ன சொல்றான்னா, நான் சொல்றதை நீ அப்படியே சொல்லு, நீ இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லு, அப்படியே உரைக்கிறார் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்லியாரு, ஆவியானவர் உரைக்கிறார், அது சொல்லுன்னு இப்ப அதிகாரம் கிடைக்குது பாருங்க. ஒன்னு யோசிக்கணும், பள்ளத்தாக்குல போகிறாரு, பார்த்தப்ப வெறும் எலும்புதான், ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த நரம்புகள் சேர்த்து, இரண்டாவது மாம்சங்கள் உண்டாகி, மூன்றாவது தோலினால் மூடி, நான்காவது ஆவியை கட்டளையிடுவேன், அடுத்து அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். இது இவ்வளவு சொல்லும் போதும் எல்லாம் அப்படிதான் இருக்குது, அதுல ஒரு மாற்றமும் இல்லை, எலும்பு மட்டும்தான் கிடக்குது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ விசுவாசத்தோடு பேசு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கலாம், எல்லாம் நஷ்டப்பட்டு போய் ஜீவன் இல்லாத ஒண்ணுதான் உங்க கையில இருக்கலாம், ஒண்ணுக்கும் பிரயோஜனப்பட்டதுதான் இருக்கலாம். சிலரெல்லாம் பார்த்து ரோட்ல நடந்து போவாங்க, பண்டுனா கூட காணாம விசுவாசிகள் கடந்து செல்வாங்க. ஆனா இப்ப நம்ம விசுவாசிகளா இருந்தாலும் வெள்ளியும் பொண்ணும் வேண்டான்னு இருந்தாலும் ஏதாவது ஹில்ட் ரோல்ல லைட்டா ஒரு மினிங்கியதை கண்டா பையன் நம்ம காலை கொண்டங்கிற
அதை பைய தூக்கி கயிறு எடுத்து வச்சு அதை யாரையும் காணாம வச்சு வீட்டுல கொண்டு போய் உரசி பாக்கியது வேற என்ன செய்யாது, நமக்கு திருப்தி இருக்காது. இது நல்லதா கெட்டதா, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா, ஏன் நம்ம இருதயத்துல ஏன் அப்படி வருது? இது ஒரிஜினலா இருந்தா நல்ல விலை போகும். நம்ம தான் யூஸ் பண்ணது, ஆனாலும் வித்தாவது காசு எடுக்கலாம். அதுல நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்க. ஆனா இந்த மனுஷங்க அப்படி இல்லை, வெறும் எலும்பு அதை கொண்டு ஒரு குணமும் இல்லை. பாக்கிய வீடை சொல்லுவாங்க, இதை கொண்டு நீ ஒரு குணமும் இல்லை. அப்படிப்பட்ட எலும்புகளை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, தீர்க்க தரிசனம் சொல்லு. இன்னைக்கு உங்க கையில ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஒன்றும் இல்லாம இருக்கலாம், வெறும் எலும்பு கூடதான் இருக்கலாம். இந்த எலும்பு கூட இருக்கிற சில ஆசீர்வாதங்கள் உணங்கி செத்து ஜீவனற்றதா கைவிட்டு போன அவிசுவாசமா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கண்ணீர் என்கிற நிந்தை அவமானம் கொஞ்சம் இருக்கலாம். கொஞ்சம் அப்பத்தையும் கொஞ்சம் எண்ணெய் கொண்டு நீங்க எனக்கு விசுவாசத்தோடு அதை நீங்க எனக்கு தொடங்க முடியும்னா, நம்பிக்கையோடு செபிக்க முடியும்னா, இந்த கண்ணீரையும் இந்த புலம்பலையும் கர்த்தர் துருத்தியில வச்சு அவர் தக்க நேரம் வரும்போது உங்களுக்கு பதில் தருகிற ஆண்டவரா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்க நம்பினார், என் ஆண்டவர் நிச்சயமாகவே உலர்ந்த எலும்புகளை திரும்ப உயிர் பெற செய்கிற ஆண்டவர். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இந்த அதிகாலை வேளையில கர்த்தர் எனக்காக சில இல்லாய்மையில் இருக்கிற சில உணங்கி போன எலும்புகள்ல திரும்பவும் நரம்ப கொண்டு வருவா, திரும்ப சதையை கொண்டு வருவா, திரும்ப தோலை கொண்டு வருவா, அதோடு விடமாட்டா. இப்ப பார்க்கும்போது எல்லாம் செய்த பிறகு சரீரத்தில் ஜீவன் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, ஓ காற்று வீசுது, இன்னைக்கு அந்த ஆவி இவருக்குள்ள ஜீவனாய் மாறும் என்று நீ உரன்னு சொன்னாரு. அவர் பேச தொடங்கினாரு, ஜீவனற்ற சரீரங்கள் எழும்ப தொடங்கினது. சிதறுண்ட இஸ்ரவேல் ஜனங்கள், ஓ கொண்டு போட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப எழும்ப தொடங்கினாங்க. இன்னைக்கு உங்களுக்கு இழந்து போன சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையோடு ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும்? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இயேசுவை தேட முடியும்? கண்டிப்பாகவே கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தார். அவர் கடைசி மூச்சு வர நடத்துவார், கடைசி பரியந்தமும் அவர் நம்மை காப்பாற்றி நடத்துவார். இயேசுவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? அவர் தெரிந்தெடுத்தது எதற்காக? உங்களை அழைத்தது எதற்காக? அவருடைய அழைப்பிலே நாம் காத்திருக்கணும். அவருடைய அழைப்பிலே ஆண்டவருடைய சித்தத்துக்கு யோபு காத்திருந்தார். கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். தன்னுடைய நெருக்கத்தில் சிநேகிதனுக்காக அழுது புலம்பின போது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். தீர்க்கதரிசி தன்னுடைய சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு இது நடக்காதுன்னு நினைத்து உலகம் கைவிட்ட எலும்புகளுக்கு நேராக கர்த்தரை விசுவசித்து இறங்கி தீர்க்க தரிசனமாய் பேச தொடங்கினார். கர்த்தர் அதை வாய்க்க செய்தார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில ஆசீர்வாதங்கள் இழந்து போய் இருக்குமே ஆக இந்த ஜெபம் தீரும் முன்னாடி ஆண்டவரிடத்தில் சமர்ப்பணம் செய்யணும், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, யார் விசுவசிக்கிறாங்களோ இல்லையோ, நான் விசுவசிக்கிறேன், நாங்க விசுவசிக்கிறோம், எங்க தேவைகள் நீங்க சந்திங்க அப்பா. உங்க பிள்ளைகளை பார்த்து உலகம் சொல்லலாம், எப்படி இது இனி தப்பி வராது, இது நீ குணப்பட போறதில்லைன்னு சொல்லலாம். ஆனா உங்க விசுவாசத்துல அழுது புலம்புங்க, கர்த்தர் இன்னைக்கு அவர்களை திரும்ப கொண்டு வருவார். தீரா வியாதியோடு பிள்ளைகள் இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாம தாய்மார்கள் அழுதுங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல செபிக்க தொடங்குங்க. அந்த எலும்புகளை பார்த்து நீங்க தீர்க்க தரிசனமாய் உரைங்க. உங்க பிள்ளையுடைய சரீரத்தில் இருக்கிற இரத்தத்துல சத்துரு போராடி கொண்டிருப்பான். வேண்டாத விஷ கிருமிகள் சிரசத்துக்குள்ள போராடி கொண்டிருக்கும். ஆனா நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, அதை கர்த்தர் அழித்து போடுவார். என்னுடைய ஆண்டவர் அவரவருடைய தக்க பிரதிபல அவங்களுடைய விசுவாசத்துக்கு ஒத்த வேண்டாமா ஆண்டவர் பரிந்து பேசுகிற ஆண்டவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்பிக்கையோடு செபிக்க முடியுமா? கர்த்தரை தேட முடியுமா? அவர் அழைத்தது, அவர் உங்க மேல வைத்திருக்கிற தெரிந்தெடுப்பு எதற்கென்று கேட்டார். இன்னைக்கு சத்துருக்கள் உடைந்து போய் இருக்கிறவர்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள், அறிந்தும் பல நெருக்கத்தில் இருக்கிறவர்கள், ஆறுதல் இல்லாம சமாதானம் இல்லாம உடைந்திருக்கிற இருதயங்களை தேற்றும்படியாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்தார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், எனக்கே நிம்மதி இல்லை, நான் பின்ன எப்படி அடுத்தவங்களுக்கு சமாதானம் பேசுவேன்? ஒருவேளை உங்க வாழ்க்கையில நிம்மதியை உடைச்சது,
ஒருவேளை நிம்மதி தகர்ந்து போனது, நீங்க உங்க பக்கத்துல ஒருவேளை கஷ்டமாய் வருவாங்கல்ல, அவங்களுக்கு இந்த அனுபவத்தோடு பேசும்படியாகவாக இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்தில் அழுது புலம்பி அவங்களுக்கு அந்த ஆறுதல் செய்தால், யோபுவை போல உங்க சிறையிருப்பு மாறும். இருந்ததை விட இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த 8ஆம் மாதத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் தருவார்.